அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். 40 ஹதீஸ்களை மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் இம்மேலும் மறுமேலும் வெற்றி பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த தலைப்பின் கீழ் நாம் முதலாவதாக காண இருக்கும் ஹதீஸ் என்னவென்றால், ஹதீஸ்களை மனனம் செய்வதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஹதீஸ்களை மனனம் செய்வதால் கிடைக்கும் நன்மை என்ன என்பது பற்றி நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். என் உம்மத்தினரில் எவரேனும் ஒருவர் 40 ஹதீஸ்களை மனனம் செய்து வைத்தால் அல்லாஹ் அவரை கியாமத்து நாளில் அறிவாளியாக எழுப்புவான். அப்பொழுது நான் அவருக்காக வேண்டி ஷபாஅத் செய்பவனாக, சாட்சி கூறுபவனாகவும் இருப்பேன். இதோட விளக்கம் என்னன்னா, நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவினால் மொழிந்தவற்றிற்கு நாம் ஹதீஸ் என்று கூறுகிறோம். அவ்வாறான ஹதீஸ்களில் 40 ஹதீஸ்களை நாம் மனனம் செய்தால் அல்லாஹ் மறுமையில் அவரை அறிவாளியாக எழுப்புவான், அதாவது ஆலிமாக எழுப்புவான். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிஷ் செய்பவராகவும் இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! மேலும் நாம் பல ஹதீஸ்களை மனனம் செய்து அதன்படி அமல் செய்து வந்தால் இதைவிட பல மேன்மைகளை மறுமை நாளில் அடைய முடியும். ஹதீஸ்களை மனனம் மட்டும் செய்யும் நோக்கத்தோடு படிக்காமல் எந்த ஹதீஸை மனனம் செய்தோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.